கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ரசிகர்களோடு மக்களுக்காகவும் சினிமாவை உருவாக்குபவர்களை மக்கள் கவனிப்பார்கள். அவர்களே முக்கிய படைப்பாளிகள் ஆவார்கள். சினிமாவில் அதிகம் சொல்ல மறுத்த கருத்துக்களை, தயங்கிய கருத்துக்களை தைரியமாக சொல்லும் இயக்குனர்களில் முக்கியமானவர் ப. ரஞ்சித். இவருடைய படங்கள் உலக தரத்திற்கு இருப்பதால் உலகம் முழுவதும் தங்களுடைய படங்களை தயாரித்து வெளியிடும் மும்பையை தலைமையிடமாக கொண்டிருக்கும் நிறுவனம் நமா பிக்சர்ஸ். நமா பிக்சர்ஸ் அடுத்ததா ப. ரஞ்சித்தின் படத்தை தயாரிக்குது. ப. ரஞ்சித் மலைவாழ் மக்களின் புரட்சி தளபதியாக இருந்த பிச்சா முண்டாவின் வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு படத்தை இந்தியாவின் பல மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் உருவாக்க இருக்காரு. அதனால தனுஷின் அடுத்த படத்தை மாரி செல்வராஜ் இயக்க தயாரிக்கிறாரு எஸ். தானு. தமிழ், தெலுங்கு 2 மொழிகளிலும் உருவாகி கொண்டிருக்கும் ராம் சரண் நடித்து கொண்டிருக்கும் வினய தயராமா படத்துல ராம் சரணுடன் இணைந்து நடிக்கிறாரு பிரசாந்த். சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் உருவாக போகும் திரைப்படம் இந்தியன் 2. விரைவில் ஷூட்டிங் துவங்க இருக்கும் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்யறாரு ரவிவர்மன். காஜல் அகர்வால், விஜய், அஜித் போன்ற முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்தாலும் முதல் முறையா இந்த படத்துல கமலஹாசனுடன் இணைந்து நடிக்க இருக்காங்க. செய், நகுல், பிரகாஷ் ராஜ், நாசர், அஞ்சலி ராவ் மற்றும் பலர் நடிக்க ராஜ்பாபு இயக்கியிருக்காரு. கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி வெளிவர இருந்த இந்த திரைப்படம் வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது 23ஆம் தேதி வெளிவர இருக்கு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படம் வந்து வரணும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். எல்லாருக்கும் இந்த டீமில் வந்து பிக் தேங்க்யூ டு மை ப்ரொடியூசர் மனு, Rajbabu sir, Anchal, everyone who's been supporting us in this film. Big thank you. Shanawaz bhai, all the assistant directors, cinematography team, ellarum, action, fight masters, Thanush Sam, ellarkum and a big thank you. As they all said, I'm new to movie and new to production, and I have a lovely team who works very hard to get everything together, and finally the last stage where you get the movie onto the big screen. The comedy പക്ക ഒരു എൻ്റർടൈനർ. കോമഡി ആയിരുന്നാലും ഫാമിലി, ആക്ഷൻ, ഡ്രാമ, സെൻറ്റിമെൻറ്റ്സ്, நல்ல சாங்ஸு, நல்ல டான்ஸு. உங்களுக்கெல்லாம் தெரியும் நகுல் எப்படி டான்ஸ் பண்ணுவோம்னு எல்லாருக்கும் தெரியும். அது படம் சாங்ஸ் ரெண்டாலும் பார்த்தவங்க தெரியும். எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நம்ம ப்ரொடியூசர் வந்து அவர் வந்து யூஸ்வலாக எல்லா ப்ரொடியூசரும் வந்து படம் ஃபினிஷ் பண்ணும்போது இது போதும் என்ன இனியும் நிறைய பண்ணலாம். கடைசி கூடி இந்த படத்தினுடைய எண்டில் சாங் ஃபோர்ட் கொச்சியில் ஷூட் பண்ணியிருக்கு. அது அந்த டைமில் கூட சரி அதுவும் நல்லா வரணும். இப்போது அவர் இந்த படத்துக்காக ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணணுமா அப்படி ஒரு ப்ரொடியூசர். I am saying this to everyone. If you want to laugh, you want comedy, go watch Say. If you want mystery, thriller, drama, action done by Nakul, go watch Say. And if you want a sweet entertainer, full pakka family entertainer, please do go watch Say. இந்த செய் படத்தில் ஒரு முக்கியமான, அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். அதோட திரு ராஜ்பாபு அவர்கள் கேரளாவில் பிரபல இயக்குநர்களுக்கெல்லாம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணவங்க. அவங்க இயக்கத்தில் நிச்சயமாக இந்த படம் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனையாக, எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் அஞ்சலி ராவ். நான் டெலிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக பண்ண மூவி தான் செய். ஆஃப்டர் அ லாங் வெயிட் செய் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இதில் வந்து நான் ஒரு ஜானகின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ ஜேர்னலிஸ்ட் கேரக்டர், பிவோட்டல் ரோல். ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எனக்கு. ஏன்னா நான் பண்ண படத்தில் வந்து நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் சம்திங் க்ளோஸ் டு மை ஹார்ட். குணாஸ் கோகிலி இயக்கத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் உருவாக இருக்கும் பெயர் வைக்காத படத்துல சந்தீப்புடன் இணைந்து முதல் முறையா நடிக்கிறாங்க தமன்னா. இயக்குனர் மணிரத்னம் கதை, திரைக்கதை எழுதி தயாரிக்க போகும் படத்துக்கு இசையமைக்கிறாரு கோவிந்த் வசந்தா. இந்த படத்தை இயக்கி அறிமுகமாகிறாரு தனசேகரன். நரேன் கண்ணிமைக்கும் நேரம் படத்துல நடிச்சு
முதல் முறையா தயாரிக்கிறாரு. இந்த படத்தை இயக்குறாரு அஜித் வாசன். நடிகர் ராகவா லாரன்ஸ். இவர் நடித்து இயக்கிய முதல் பேய் படம் முனி 4. இந்த படத்தை நடிச்சு இயக்கிட்டு வராரு ராகவா லாரன்ஸ். வேதிகா, ஓவியா 2 பேருமே நடிக்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு கோடை விடுமுறைக்கு இந்த படம் வெளிவர இருக்கு. முனி 4 இந்த படத்துடைய டைட்டிலும் மாறத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. வட்டக்கரா இந்த படத்தின் பூஜையை பார்க்கலாம். தாஜ்டோர் இசையில் சம்பத் ராம், பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் மற்றும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குறாரு கே பாரதி கண்ணன். என் பேர் சதீஷ். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறேன். இந்த படம் மியூசிக் வந்து தாஜ்நூர் சார் பண்ணுறாங்க. ஸ்னேகன், நிமேஷ் இளையகம்பன் சொல்லி சாங்ஸ் எழுதுறாங்க. பவர் ஸ்டார் சார் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் பண்ணுறாரு. இந்த வட்டக்காரா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நான் பணியாற்றுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. நிறைய படங்கள் போயிட்டுருக்கு. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, ஒவ்வொரு கதைகள் இருக்குது. பட் சில கதைகள் வந்து பேசப்படும் அப்படின்றது சில இது தெரியும். அந்த மாதிரி இந்த டீமே வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. ஐம் ஷாரா மோனு. ஐம் எ தியேட்டர் ஆர்டிஸ்ட். என்னோட 3rd ஃபிலிம். இந்த படத்தோட டைரக்டர் நேம் பாரதி கண்ணா, ப்ரொடியூசர் கார்த்திக் ராஜ் அண்ட் கோ ப்ரொடியூசர் சதீஷ். ஸோ நிறைய விஷயம் இந்த படத்தில் இருந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் போய் சேரும். ஒரு நல்ல ஃபில்ம் இது. இந்த படத்தில் ஹீரோ கம் கோ ப்ரொடியூசராக சதீஷ் அறிமுகமாகறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 4 பேர் ஒரு லீட் ரோல் பண்ணுறாங்க. இதில் நான் முக்கியம் இல்லைனா பண்ணுறேங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் பேர் கே பாரதி கண்ணன், வட்டக்காரா ஃபிலிமோட டைரக்டர். கண்டிப்பாக அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது வரைக்கும் நாங்கள் பண்ண பிளான்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கான்னு நினைக்கிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். என் பேர் அலிஷா ஜார்ஜ். என் ஃபர்ஸ்ட் மூவி தான் இது வட்டக்காரா. இந்த ஃபிலிம் வந்து வெரி சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு ஃபிலிம். எல்லோரும் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் சரணேஷ்குமார். இந்த வட்டக்காரா படத்தில் 4 மெயின் லீட் கேரக்டர் பண்ணுறாங்க. அந்த கேரக்டரில் நான் ஒரு ஆளாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் நானும் ஒரு சில கேரக்டர் பண்ணுறேன். எல்லாமே நியூ ஃபேஸு, டைரக்டர், ஹீரோ எல்லாமே. பேட்டை. ரஜினிகாந்த் நடித்த இந்த படம் 2019 பொங்கல் அன்று வெளிவர இருக்கு. இந்த படத்துடைய புது போஸ்டர் டிசைனை வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி நவம்பர் 29ஆம் தேதி ரஜினிகாந்த் நடித்த 2.0 படமும் வெளிவர இருக்கு. வணங்காமுடிக்கும் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் பேட்டை படத்தின் ரிலீஸ்க்கு பிறகு, அதாவது ஜனவரி மாதம் இறுதியில் திருமணம் நடக்க இருக்கு. மௌனகுரு. அருள்நதி ஹீரோவாக நடித்திருந்த வெற்றி படம். கே.இ. ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஆர்யா ஹீரோவாக நடிக்கும் மகாமுனி படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க இந்துஜா. இந்த படத்தை இயக்குறாரு சாந்தகுமார். ஜோதிகா அடுத்ததா புதியவர் ராஜ் இயக்கத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை ஜோதிகாவின் உறவினர் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பிரபு தயாரிக்கிறாரு. விக்னேஷ் சிவன் அடுத்ததா இயக்கும் ஆக்ஷன் படத்துல சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்கிறாரு. இவருக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நயன்தாரா. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.